சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பொது கழிப்பறைகள் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பேருந்து நிலையத்தில் நவீன கழிப்பறை மற்றும் குளியலறை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ளது. தற்போது தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக கழிப்பறை மற்றும் குளியலறை மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரிதும் சிரமப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் அருகே காரும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி 5 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த சந்திரசேகரன் தனது குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிய போது எதிரே அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 6 பேரில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பொது பயன்பாட்டு மின்கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருப்பதாக விடிய அரசு மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள மின்தூக்கி, மின் விளக்கு உள்ளிட்டவற்றிற்கான மின்கட்டணம் கமர்ஷியல் பயன்பாடாக கணக்கிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு யூனிட் மின்கட்டணம் 8 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேலும் மாதத்திற்கு 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை இருந்த கட்டணம் தற்போது 2000 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் விடியா அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 வகையான மின்கட்டணங்களை இப்போ வசூலிக்கிறாங்க. இப்போ நார்மல் இதுன்றதுக்கு ஒன்று இருந்தது, இப்போ கமர்ஷியலுக்கு ஒன்று இருந்தது. இப்போ ஒரு வீடுன்னா மோட்ரு, இந்த காமன் ஏரியா, படிக்கட்டு, இந்த ஏரியாங்களுக்கெல்லாம் ஒரு கரண்ட்டுன்னு இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் கமர்ஷியல் ஆக்கி அதுக்கெல்லாம் கமர்ஷியல் ஆக்கி மக்களை புழிஞ்சு எடுக்குது இந்த விடியா ஆட்சி. இந்த ஆட்சி ஒழிஞ்சால் தான் மக்களுக்கு ஒரு இது வரும். அது இல்லாத கரண்ட்டு கட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. மின் தட்டுப்பாடுன்றது ரொம்ப இதுவாக இருக்குது. கடலூர் மாவட்டம் வடலூர் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பார்வதிபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடலூர் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைவதற்கு நிலங்களை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் கட்டுமான பணியை நிறுத்த கோரியும், கட்டுமான பணிக்காக வந்திருக்கும் தொழிலாளர்களை வெளியேற கோரியும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் விடிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக கட்டுமான பணியை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கம் 2இல் தோட்டக்கலை பிரிவில் பணியாற்றும் குறுகிய கால பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக வேலை வழங்க கோரி NLC தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கம் 2இல் வீடு நிலம் கொடுத்த தொழிலாளர்கள் தோட்டக்கலை பிரிவில் குறுகிய கால பணியாளர்களாக கடந்த 10 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கோரி பல கட்ட போராட்டங்களை இவர்கள் நடத்தியும் NLC நிறுவனம் செவி சாய்க்கவில்லை. அவர்களது பணிக்கால ஒப்பந்தம் இன்னும் 6 மாதத்தில் முடியும் நிலையில் போராட்டம் நடத்தியுள்ளனர்.